Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்திராஸ் கிச்சன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா உக்காரை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த உக்காரை ஸ்வீட்டுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ஒரு பேன்ல ஆட் பண்ணிட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வேற ஒரு பவுல் எடுத்துட்டு இப்போ இந்த பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை வந்து குக்கர்ல வச்சு எடுக்க போறோம். 2 விசில் விட்டு எடுத்தா போதும். இதுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வேற ஒரு பேன் வச்சுட்டு அதுல நம்ம எடுத்து வச்சு வெல்லத்தை ஆட் பண்ணிக்கணும். 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த வெல்லத்துக்கு. இதை லோ ஃப்ளேம்ல வச்சு கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஒரு 50% கரைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இப்போ நல்லாவே வெல்லம் கரைஞ்சிருச்சு. நல்லா கொதிக்குது. இதை இப்போ ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு வேற ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு ரவை எடுத்து அதை ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பதத்துக்கு வந்த அப்புறமா அரை முறி தேங்காய் எடுத்துக்கோங்க. நல்லா துருவி வச்சுக்கோங்க. இப்போ அதை வந்து இதில் ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரும். இப்போ நம்ம வந்து பாசிப்பருப்பு குக்கரில் வச்சு எடுத்து வச்சிருக்கோம். அதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெல்லம் கரைச்சி வச்சிருந்தோம். அதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். டஸ்ட் ஏதாவது வந்து ஃபார்ம் ஆகியிருந்திருக்கும். அது இதில் விழுந்துருச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. வேற ஒரு பாத்திரத்தில் நெய்யும் முந்திரியும் ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்த அப்புறமா நம்ம வந்து அந்த நெய்யும் முந்திரியும் ரெடி பண்ணி வச்சிருந்தோம். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 4 ஏலக்காய் வந்து அடிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஏலக்காய் பவுடர் இது மேலே ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. உக்காரை ரெடி ஆயிடுச்சு. செட்டிநாடு உக்காரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.